பல்லாயிரம் ஆண்டுகளான பழம் பெருமையும் உலகம் போற்றுகின்ற உன்னதமான நாகரிகமும் வளையாத நீதிக்குரிய அரசுகளும் தலை தோங்கிய சோழ வளநாட்டின் தஞ்சை பெருவுடையார் ராஜராஜேஸ்வரமெனக உலகோரின் விடிகளையும் கருத்தையும் ஈர்த்து நிற்கக்கூடிய இந்த மாநகரில் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட புகழுக்குரிய தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய வழக்கறிஞர் மதியழகன் அவர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரத்தை நிலைநாட்டிய பாஞ்சாலங்குறிச்சிக்கு பக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய விழாவில் கல்லூரி மாணவனாக உரையாற்றச் சென்ற என் நெஞ்சை ஈர்த்த மறக்க இயலாத உரை தந்த நாள் முதல் பழகிடும் கேண்மையாலும் காட்டப்படுகின்ற பரிவினாலும் என் மனதிலே உயர்ந்து நிற்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் தஞ்சை ராமமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வரவேற்புரை நிகழ்த்திய தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் வடிவேல் அவர்களே, முதிர்ந்த வயதிலும் மூத்த வழக்கறிஞராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னையும் ஒரு பொருட்டாக விழித்து பாராட்டி பேசிய மூத்த வழக்கறிஞர் மதிப்புக்குரிய பெருமாள் அவர்களே, முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் உரையாற்றிய வழக்கறிஞர் ஜீவகுமார் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கின்ற தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தின் இணை செயலாளர் வழக்கறிஞர் கேசவன் அவர்களே, மதிப்பிற்குரிய வழக்கறிஞர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த கற்றறிந்த சபையிலே நடைபெறுகிற கருத்தரங்கத்தின் உரையினை செவிமடுக்க வந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, என் தலைதாழ்ந்த வணக்கம். நன்றி உணர்வோடு நான் உரையை தொடர்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி உரையாற்றும் போது நான் தியாகச்சுடர் காமராஜர் அவர்களை தலைவராக விழித்து பழக்கப்பட்டவன். இன்று வைகோவையும் அதுபோல விழிப்பதிலே பெருமைப்படுகிறேன் என்று அவர் கூறியபோது அந்த சொல்லுக்கு தகுதியுடையவனாக என்னை ஆக்கிக் கொள்கின்ற விதத்தில் நான் தொடர்ந்து தன்னலமின்றி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் குலத்துக்கும் நான் பிறந்த புண்ணிய பூமியாகிய இந்த தமிழகத்துக்கும் நான் 50 ஆண்டுகளாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொது வாழ்வுக்கும் நேர்மை மாறாமல்
நாணயம் தவறாமல், கொள்கையின் உறுதி குறையாமல் இந்த உயிர் துடிப்பு அடங்குகின்ற வரையில் நான் தொடர்ந்து உழைப்பதற்கு, உறுதி கொள்ளுவதற்குரிய உந்துதலை தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்திலே எனக்கு தந்திருக்கின்ற அண்ணன் தஞ்சை ராமமூர்த்தி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கருத்துக்கள் பரிமாறப்படுகிற இடம்தான் வழக்கறிஞர் சங்கம். எதிரிலே வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எதிரும் புதிருமாக நீங்கள் நியாயஸ்தலங்களிலே, நீதிமன்றங்களிலே வாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது துலாக்கோல் நிலையிலே இருந்து கடந்த முறை நான் இதே அரங்கத்தில், இதே மைதானத்தில், இதே நீதிமன்ற வளாகத்தில் சரித்திரம் சந்தித்த வழக்குகளை பற்றி குறிப்பிடுகிற பொழுது வெறுப்பற்ற நிலையில் காய்தல் ஓத்தலகற்றி நடுநிலையோடு தீர்ப்பளிக்கின்ற துலாக்கோல் நீதிமன்றங்களை பற்றி நான் சொன்னேன். இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் வழக்கறிஞன், உங்களை நீதிபதிகளாக கருதி நான் வாதிடுகிறேன். நீதிபதிகள் முன்கூட்டியே ஒரு கருத்தை தங்கள் மனதிலே பதித்து கொள்ளுவது இல்லை. வாதியின் தரப்பிலோ பிரதிவாதியின் தரப்பிலோ இதுதான் சரியென்று முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வராமல் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்களின் அடிப்படையிலே எது தக்கது, எது நீதிக்கு வழிவகுப்பது என்று முடிவெடுப்பவர்களே நீதிமான்கள். எனவே இன்றைக்கு உலகத்தின் கோடானுகோடி மக்களின் இருதயங்களிலே ஓங்கி எழுகின்ற ஒரு குரலை உலகத்தின் எண்ணற்ற தேசிய இனங்கள் தங்கள் மீது பூட்டப்பட்ட அடிமை நுகத்தடிகளை உடைத்து கொண்டு விடியலின் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு காரணத்தை கற்றறிந்தோர் சபை மூலமாக எதிர்கால இளம் தலைமுறை இதை பற்றி சிந்திக்க வேண்டும். மாணவர் உலகம், வாலிப உலகம் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்பு நோக்கத்தோடு இந்த எளியவன் இந்த மன்றத்திலே அது பற்றிய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். இது கருத்துக்கள் பரந்திருந்த நாடு, மலர்கள் பூக்கின்ற சோலைகள் இருந்ததென்று இளங்கோ வர்ணித்தாரே, அப்படிப்பட்ட திருநாடு சோழ வளநாடு. மணிமேகலை காப்பியத்தை இயற்றிய சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்தையும் இந்த சோழ வளநாட்டையும் பற்றி குறிப்பிடுகிற பொழுது இங்கே ஆங்காங்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது என்று இந்திர விழாவை பற்றி வர்ணித்ததைப் போலவே இயற்கை வளத்தை பற்றியெல்லாம் சொல்லிய பட்டினப்பாலையின் உரித்திரங்கண்ணனார் பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரள் குறித்து எடுத்த உருகெழு கொடியும் ஓங்கி உயர்ந்திருந்தன என்று குறிப்பிடுகிறார். கொடிகள் உயர்த்தப்பட்டிருந்தன. இங்கே அரசியல் இயக்கங்களின் கொடிகள் எவையுமே பிரவேசிக்க கூடாது, குறிப்பாக நான் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த என்று என் தோழர்களிடத்திலே குறிப்பிட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கருத்துக்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும்போது முரண்பாடுகள் ஏற்படும். அந்தந்த கருத்துக்கள் இங்கே வாதிடப்படுகின்றன என்பதற்காக கொடிகள் உயர்த்தப்பட்டிருக்குமா? பல்கேள்வி துறைபோகிய தொல்லானை நல்லாசிரியர் முரள் குறித்து எடுத்த முரு கொழு கொடியும், இங்கே ஒரு கொடி பறக்கிறது, அங்கே விவாதம் நடக்கிறது. இங்கே ஒரு பதாகை காற்றிலே சலசலக்கிறது, அங்கே ஒரு விவாதம் நடக்கிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னதமான நாகரிகத்தை பெற்றிருந்த காரணத்தினாலே அங்கே கருத்துக்கள் பரிமாறப்பட்ட அரங்கங்கள் இருந்தன என்பதனால்தான் அவன் கோசல நாட்டை வர்ணிப்பதாக இருந்தாலும் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து தமிழ் கற்று காவியம் தீட்டிய இந்த சோழ மண்ணை, சோழ திருநாட்டை எண்ணியவனாகவே கம்பன் காப்பியத்தை படைத்ததாகவே நான் கருதுவதால் அவன்
இங்கே எப்படிப்பட்ட வாதங்கள் இருந்திருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்ற வகையில்தான் மன்னர் தருநிறை அளக்கும் மண்டபம், அன்னமன் நடையர் ஆடும் மண்டபம், மண்ணு அருந்திரை ஓதும் மண்டபம், பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம் என்று பாலகாண்டத்திலே கம்பன் குறிப்பிடுகிற பொழுது அங்கே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன என்று தெரிவிக்கின்றான். மனிதன் தொடக்க காலத்தில் காடுகளில் உலவிய போது, அவன் இயற்கையின் தாக்குதலுக்கஞ்சி குகைகளில் பதுங்கிய போது, விலங்குகளோடு போரிட்ட போது, காலது கொண்டு மேலது தழுவி கையது கொண்டு மெய்யது போர்த்தி அவன் தனித்தனியாக வாழ்ந்து தன்னை போன்ற உருவங்களை சக மனிதர்களாக கண்டு பின்னர் தாக்க வரும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட்டமாக சேர்ந்து கொண்டு அவற்றோடு போரிட்டு உறவுகள் வளர்ந்து எண்ணங்களை வெளிப்படுத்த சைகை மூலமாக அவனுடைய உணர்வுகளை பரிமாறி அதற்கு பிறகு அந்த சத்தத்தின் மூலமாக சொல் பிறந்து இப்படி கூட்டமாக கூடி வாழுகிற பொழுது இன்னொரு பகுதியிலே இருந்து ஒரு கூட்டம் வந்தால் அவர்களோடு எதிர்த்து போரிடுவதற்கு தங்களுக்குள் வலிமை உள்ள ஒருவனை தலைவனாக்கி கொண்டு அப்படி கூட்டம் கூட்டமாக உருவாகி வாழ்வதற்கு வசிப்பதற்கு வீடுகள் கட்டிக்கொண்டு பாதுகாப்பதற்கு ஆயுதங்களை தாங்குகின்ற படை வீரர்களை அமைத்துக் கொண்டு படிப்படியாக வளர்ந்து அரசுகளாக உயர்ந்து அந்த அரசுகளுக்கு தலைவனாக மன்னன் நிர்வாகத்தை அமைத்து மன்னன் மகன் மன்னனாக அவர்கள் அமைத்த அரசுகள் பிற அரசுகளோடு மோதுகிற காலங்கள் வளர்ந்து இப்படி படிப்படியாக பல நூற்றாண்டுகளில் அதனுடைய வரப்புகளை உடைத்து கொண்டு மனித குலத்தினுடைய வரலாற்றிலே அரசுகள் எழுந்தன. அந்த அரசுகள் மன்னர் ஆட்சிகளாக உருவாகின. அந்த காலகட்டத்திலேயே மக்கள் தங்களுடைய தலைவனை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய, மக்கள் விரும்பும் கருத்தின்படிதான் ஒரு அரசன் அரசு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பு மிக புராதனமான நாகரிகம் டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கிடையிலே சுமேரிய நாகரிகமாக மலர்ந்த மெசபட்டோமியாவிலே உருவாயிற்று என்று நான் படிக்கிறேன். பழந்தமிழர்களுக்கும் மெசபட்டோமியா வாழ் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. எகிப்து, மெசபட்டோமியா, பழந்தமிழகம், அது சிந்து நதிக்கரை நாகரிகம் வரையிலே தொடர்புகள் உண்டு. நான் காலத்தின் அருமை கருதி அதற்குள் விரிவாக செல்ல இப்பொழுது எனக்கு அவகாசம் இல்லை. அதை போலவே கிரேக்கத்தினுடைய நகர நாடுகள், அது ஸ்பார்ட்டாவாகட்டும் ஏதன்ஸ் ஆகட்டும், மக்களாக கூடி அவர்களாக தங்கள் உரிமையின்படி ஒரு தலைவனை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த நகர நாடுகளினுடைய நிர்வாக சபைகளை அமைத்துக் கொண்டார்களே. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் காலப்போக்கில் தங்களுக்கு தாங்களே அரசுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உரிமை உண்டு என்ற கோட்பாடு உதயமாயிற்று. தேசிய இனம் வாழும் நிலம், பேசும் மொழி, பின்பற்றும் பழக்க வழக்கங்கள், கடைபிடிக்கும் நாகரீகம், அதனால் ஏற்பட்ட உதிர உறவுகள், அவர்கள் அமைத்துக் கொண்ட அரசுகள், அந்த பகுதி அம்மக்கள் அந்த தேசிய இன மக்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதனால்தான் அங்கே 1914 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மாமேதை லெனின் அவர்கள் 1914ஆம் ஆண்டிலே இதே சுயநிர்ணய உரிமையை பற்றி குறிப்பிட்டார். நான் சுயநிர்ணய உரிமையும் பொதுவாக்கெடுப்பும் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம், இன்றைக்கு உலகம் அதை பற்றி விவாதிக்கிறது. இந்த புவியிலே வாழக்கூடிய பல்வேறு தேசிய இன மக்கள் அந்த உரிமையின் அடிப்படையிலே தங்களுக்கு அரசுகளை அமைத்துக் கொண்டு புதிய புதிய தேசங்கள் நாளும் இந்த உலக பூந்தோட்டத்திலே மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் லெனின் சொன்னார், சுய நிர்ணய உரிமை என்பது தங்களுக்கு தாங்களே அரசை அமைத்துக் கொள்ளுகின்ற உரிமையாகும். இந்த திட்டவட்டமான கருத்து வாழ்நாள் நெடுகிலும் அதை சமரசம் செய்து கொள்ளாமலேயே வற்புறுத்தினார். அந்த நேஷனல் கொஸ்டின், அதற்கு தர்க்கங்கள் எழுந்தன, எதிர்ப்புகள் எழுந்தன, கருத்து மறுப்புரைகள் வந்தன. லெனின் கருத்தை ஏற்காதவர்களும் உண்டு. ஆனால் கால ஓட்டத்திலே ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கடந்து பார்க்கிறோம். அன்று 14 இன்று 2013, ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே லெனின் கூறியது
அந்த பூமியிலேயே நிறைவேறிவிட்டது. தொலைநோக்கோடு அந்த கருத்தை சொன்னார். இங்கே மதியழகன் குறிப்பிட்டதை போல 1918ஆம் வருடத்தில் அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் பிப்ரவரி 11ஆம் தேதி அவர் இன்னும் திட்டவட்டமாக சொன்னார், people are governed only by their consent. அவர்கள் விருப்பப்படிதான் அவர்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்கிறார்கள். That is the right of self-determination. It is not merely a phrase. இது வெறும் சொற்றொடர் அல்ல. It is an compulsory imperative. இது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. உலக நாடுகள் மன்றம் வருகிறது, லீக் ஆஃப் நேஷன்ஸ் வருகிறது, ஐக்கிய நாடுகள் சபை வருகிறது. 45 இதை பற்றி வாதம் எழுகிறது. சுய நிர்ணய உரிமை. அந்த ஒவ்வொரு தேசிய இனத்தை சேர்ந்த மக்களும் நேஷனாலிட்டி, their fundamental right to decide their own destiny, அவர்கள் தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வதை நம்முடைய தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல 1948ஆம் வருடம் டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகளினுடைய பிரகடனம் செய்யப்பட்டதே. அந்த பிரகடனத்தில், அந்த ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷனில் 15வது பிரகடனமாக, அந்த பிரகடனத்தினுடைய 15வது ஆர்டிகிளாக, all people have the right of self determination, சுயநிர்ணய உரிமை என்பது ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய 15வது பிரகடனமாகும். எனவே இந்த காலகட்டத்தில் அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால், 7 ஆண்டுகளுக்கு முன்னால் 1941இல் உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, அமெரிக்கா நேரடியாக தலையிடாத காலத்தில், எந்த பிரித்தானிய அரசினுடைய ஆளுமையை உடைத்துக் கொண்டு அமெரிக்கா வெளியேறியதோ, சுயநிர்ணய உரிமையை பிலடெல்பியாவிலே பிரகடனம் செய்ததோ, அதனுடைய குடியரசுத் தலைவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டும், இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர், பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களும் 1941 திட்டவட்டமாக அவர்கள் அறிவித்த அட்லாண்டிக் சார்ட்டர், அட்லாண்டிக் பிரகடனம், அதில் 3வது பிரகடனமாக ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை. அங்கே ரஷ்ய பூபாகத்திலே இருந்து விளாடிமிர் லெனின் கூறினார், எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அந்த புவியின் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கைச்சாத்திடுகிற பொழுது அட்லாண்டிக் பிரகடனத்தில் சுயநிர்ணய உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று நிலைநாட்டினார். இந்த சுயநிர்ணய உரிமையைத்தான் 1966 டிசம்பர் 16இல் ஐநா மன்றத்தில், ஏற்கனவே ஐநா மன்றத்தினுடைய பொதுச்சபை தீர்மானம் 1514ஆம் எண்ணுள்ள தீர்மானம், சுயநிர்ணய உரிமையை பிரகடனம் செய்கிற தீர்மானம், ரெசல்யூஷன் நம்பர் 1514, 1514வது தீர்மானம். மீண்டும் அது 1966 டிசம்பர் 16இல் 2200வது தீர்மானமாக, ரெசல்யூஷன் நம்பர் 2200, 2200வது தீர்மானமாக முன்வைக்கப்பட்டு இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதுபோல சமூக அரசியல் உரிமைகளினுடைய அனைத்துலக ஒப்பந்தமாக இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் கல்ச்சரல் எக்கனாமிக் ரைட்ஸ், அதை போல கலாச்சார பொருளாதார சோசியல் ரைட்ஸ், சமூக உரிமைகளாக, இது 1966 டிசம்பர் 16இலே அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் 1976ஆம் ஆண்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மே மாதத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த இன்டர்நேஷனல் கவர்னன்ட்டிலே அந்த ஒப்பந்தம், அனைத்துலக நாடுகள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம்
167 நாடுகளில் இந்தியாவும் பங்கேற்றது, இலங்கையும் பங்கேற்றது. அது 1976. ஆனால் கையெழுத்து போடுகிற பொழுது 167 நாடுகளில் 76 நாடுகள் மட்டுமே அதிலே கையெழுத்திட்டன. இந்தியா கையெழுத்திடவில்லை. அந்த கவர்னன்ட்லே தான் பிரகடனம் செய்யப்பட்டது சுய நிர்ணய உரிமை. எனவே ஐநா மன்றத்தினுடைய அனைத்துலக ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு. All people have the right of self determination. இந்தியாவும் இலங்கையும் கையொப்பம் இடவில்லை. இந்த உரிமைகளை தங்கள் சட்ட புத்தகத்திலேயே கொண்டு வர எந்தெந்த நாடுகள் முயன்றன என்பதை வழக்கறிஞர்களுக்கு முன்வைக்கிறேன். 14 விளாடிமிர் லெனின் கூறினார் அல்லவா, மாகாளி கடைக்கண் வைத்தால் ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி என்றானே கவிஞன் பாரதி. அந்த போல்ஸ்விக் புரட்சி எழுந்ததற்கு பிறகு 1918 சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியல் சட்டம் வகுக்கப்பட்ட போது அந்த சட்டத்தில் சோவியத் கூட்டாட்சி குடியரசு, சோசியலிச கூட்டாட்சி குடியரசு, அந்த ஒன்றியத்தினுடைய அரசியல் சட்டத்தின் 49வது பிரிவாக மொத்தமுள்ள 90 பிரிவுகளில் ஆர்டிகிள் 49 of the Constitution of Soviet Russia மிக தெளிவாக கூறிட்டு, every state has the right to secede, பிரிந்து செல்லக்கூடிய உரிமை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டு. மீண்டும் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் கழித்து சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியல் சட்டம் மறுவரையறை செய்யப்பட்டு சில பிரிவுகள் நீக்கப்பட்டன, சில பிரிவுகள் அகற்றப்பட்டன. 1936 மறுவரையறை செய்யப்பட்ட சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியல் சட்டத்திலும் அதே முன்னைய 49வது பிரிவு இப்பொழுது 17வது பிரிவாக இடம்பெற்றது. எங்கும் that right to secede, every state has got the right to secede, பிரிந்து செல்ல, சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து செல்ல உரிமை உண்டு என்று 36ஆம் ஆண்டு மீண்டும் அரசியல் சட்டம் அதை உறுதிப்படுத்தியது. பின்னர் லெனின் மறைவுக்கு பிறகு அவருடைய இறுதிச் சடங்கிலே பங்கேற்க வேண்டிய லியன் ட்ராட்ஸ்கி, அவன் விளாடிவாஸ்டாக்கிலே இருக்கிறான், நீ வருவதற்குள் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிடும் என்று தகவல் செல்கிறது அவர் வெளிநாட்டு அமைச்சர். ஆனால் அடக்கமும் இறுதிச் சடங்குகளும் பின்னரே நடைபெற்றன, நிலைமைகள் மாறின. ஜோசப் ஸ்டாலின் அதனுடைய சோவியத் ரஷ்யாவினுடைய அதிபரானார். அதே சோவியத் மண்டலத்தில் நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்று தொடக்கத்திலே கூறிய உக்ரைனும் ஜார்ஜியாவும் ஒடுக்கப்பட்டன, அந்த உரிமைகள் நசுக்கப்பட்டன. என் உரையினுடைய பிற்பகுதியில் என் வாதங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற சம்பவங்களை உங்களிடம் வைக்கிறேன். மதிப்புமிக்க வழக்கறிஞர்களே, உங்கள் இருதயத்தை கதவுகளை, அந்த மென்மையான கதவுகளை நான் என்னுடைய சன்னமான சொற்களால் தட்டுகிறேன். உங்களுடைய மென்மையான அந்த கதவுகளை உங்களுடைய அன்பு நிறைந்த இருதயங்களில் இந்த உரையை நான் இங்கே பதிவு செய்கிற பொழுது, வழக்கறிஞர் சங்கத்தில் பதிவு செய்கிற பொழுது, எதிர்காலத்தில் இளைய தலைமுறையினர் என்றாவது ஒரு நாள் மாணவர் சமுதாயம் இந்த இனத்தினுடைய குரலை அவர்கள் பரிசீலிக்கின்ற வேளையில் அடியேனின் உரையையும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வோடு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அரசியல் எல்லைகளை எல்லாம் கடந்து குமுறிக் கொண்டிருக்கின்ற என் இருதயத்தினுடைய வேதனைகளை, என் நெஞ்சில் எழுகின்ற சில துயர ஓலங்களை இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக நான் உயிரினும் மேலாக போற்றுகிற இந்த புண்ணிய மண்ணிலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இந்த சம்பவங்களை, நான் வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு தேசமும் இப்படிப்பட்ட முடிவுக்கு வருகிறது. அருகிலே இருப்பது பரந்துபட்ட நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய செஞ்சீனம், உலக சந்தையில் அனைவரையும் வீழ்த்தி முதலிடத்துக்கு வர துடிக்கின்ற செஞ்சீனம். அந்த செஞ்சீனத்தில் எண்ணற்ற மொழி பேசுகிற மக்கள், எண்ணற்ற தேசிய இனங்கள் அவை குவிந்து கிடந்த காரணத்தினால் 1931 மாவோ பாட்டாளி வர்க்கத்தை திரட்டி கொண்டிருந்த காலத்தில், ஆயுதம் ஏந்தி கொண்டிருந்த காலத்தில், நடந்தே மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த காலத்தில்
கம்யூனிஸ்ட் கட்சி வலுப்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில், தலைக்கு விலை பேசப்பட்டிருந்த காலத்தில், கோமிண்டாங் கை உயர்ந்திருந்த காலத்தில், செஞ்சீனத்தினுடைய அரசியல் சட்டத்தை கம்யூனிஸ்டுகள் வகுக்கின்ற பொழுது, நாங்கள் அமைக்கின்ற அரசில் எந்த ஒரு இனமும் எந்த ஒரு மாநிலமும் பிரிந்து செல்லுகின்ற உரிமையை கொடுப்போம் என்று அவர்கள் அரசியல் சட்டத்தை வரையறுத்ததாக 31 அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் 49 பீக்கிங் ராஜ மாளிகையிலே மாவோனுடைய செம்படை வெற்றி பெற்று செங்கொடியை உயர்த்தியதற்கு பிறகு அந்த உரிமை எவரும் அந்த குரல் எழுப்ப முடியாத நிலை எழுந்ததும் 1982 அதே சீன தேசம் அரசியல் சட்டத்தை மறுவரையறை செய்து எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு பிராவின்ஸும் எந்த ஒரு இனமும் பிரிந்து செல்லலாம் என்ற அந்த சட்டத்தை அடியோடு நீக்கியது. That provision was deleted. அதை பேசவே கூடாது என்றது. இதோ பக்கத்திலே பர்மா ராணுவத்தினுடைய ஆக்கிரமித்துக்குள்ளேயே ஆங் சான் கொல்லப்பட்டதற்கு பிறகும் அவருடைய அருமை மகள் பல ஆண்டு கணக்கிலே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தாளே, அந்த பர்மாவில் 47 அமைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தில் பர்மாவில் உள்ள எந்த மாநிலமும் தனியாக பிரிந்து செல்லுகிற உரிமை உண்டு என்று அரசியல் சட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் 1974 அந்த உரிமையை எவரும் அதுவரை கடைபிடிப்பதற்கு அனுமதிக்காத பர்மிய ராணுவ எதேச்சாதிகாரம் சட்டத்திலும் அந்த பிரிவை அடியோடு நீக்கியது. இந்த பின்னணியில் தான் இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிற காரணத்தால் நாட்டின் ஒற்றுமைக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் எதிராக பேசினால் அது தேசத்துரோக குற்றமாக கருதப்பட்டு சட்டம் பாயும் என்ற நிலையில், அது 124A என்கின்ற ஆயுதம் பிரயோகிக்கப்படும் என்கிற நிலையில், தேசத்துரோக குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் என்ற நிலையில் இங்கே குறிப்பிட்டார்களே, அதுபோல அப்படி பேசியதற்காக ஈழத்தில் நடப்பது என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கல்விக்கும் இசைக்கும் பெரும் சேவை புரிந்த அண்ணாமலை அரசர் குடும்பத்தினர் அமைத்து தந்திருக்கக்கூடிய அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பதென்ன என்று நான் பேசியதற்காக என் மீது ராஜதுரோக குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டு 124A செக்ஷன் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. நான் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் கூறியதை மறுக்கப் போவதில்லை. நீதிமன்றத்தில் நான் நிறுத்தப்பட்டால் நானே குறுக்கு விசாரணை செய்வேன். நான் பேசியதை மறுக்கப் போவதில்லை. அது தவறு என்று தண்டிக்கப்பட்டால் மனமகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை வைகோ ஏற்றுக்கொள்வானே தவிர, நான் பேசவில்லை என்றோ நான் பேசிய கருத்து தவறு என்றோ அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்வதாகவோ நான் கூறப்போவதில்லை. இந்த 124A எப்பொழுது வந்தது? 1806 ஆண்டிலே உதித்தது தஞ்சை வழக்கறிஞர் சங்கம் என்று வடிவேலு கூறினாரே, 1870 வரையிலே அதுவரை இருந்த சட்டத்தில் செடிசன் என்ற பிரிவு கிடையாது. மெக்காலே தயாரித்து கொடுத்த அடிப்படையில் உருவான சட்டத்தில் இந்த தேச துரோகம் செடிசன் இடம்பெறவில்லை. 1870க்கு பின்னர் தான் இந்த செடிசன் வருகிறது. நாட்டுக்கு துரோகம் தேச துரோகம் என்ற பிரிவு வருகிறது. 124A வருகிறது. இந்திய நாட்டின் வரலாற்றில் சுராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறி வங்கத்தின் கடல் அலைகளில் எங்கள் கரிகாலன் களம் செலுத்தினார். எங்கள் ராஜராஜ சோழன் புலிக்கொடி பறந்த கடல் படையை பல தேசங்களுக்கு எடுத்துச் சென்றார். பல தீவுகளை வென்றார். கிழக்காசிய நாடுகளிலே எல்லாம் எங்கள் கொடி புலிக்கொடியாக பறந்தது என்று சொல்லப்பட்ட அந்த அலைகடலில் தமிழர்களின் நாவாய்கள் கிரேக்கத்துக்கும் ரோமாபுரிக்கும் எகிப்துக்கும் மெசபடோமியாவுக்கும் சென்று வந்த அந்த காலத்தை நினைவூட்டுகின்ற வகையில் அலைகடலை அடக்கி ஆளுவது பிரத்யானியம். பிரிட்டானியா ரூல்ஸ் த வேவ்ஸ், பிரிட்டன் ஷல் நெவர் பி த ஸ்லேவ்ஸ் என்பதற்கு அறைகூவல் விடுகிற வகையிலே இந்திய பூபாகத்தில் நான் கரிகாலன் வழி வந்தவன், நான் களம் செலுத்துகிறேன் என்றார் ஒட்டப்பிடாரத்து வீர சிதம்பரம். அவருக்கு மரக்கலம் வாங்கி கொடுக்க பம்பை நகரத்திலே கப்பல் வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தாரே லோகமானிய பாலகங்காதர திலகர். அவர் மீது இந்த 124A பாய்ந்தது. மிகுந்த ஆச்சரியம். அவர் தலை சிறந்த வழக்கறிஞர். அவருக்காக வாதாடியவர்
முகமது அலி ஜின்னா. அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார், மேல்முறையீடு செய்தார், தண்டிக்கப்பட்டார், பிரிவி கவுன்சிலுக்கு போனார்.